வணக்கம், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடி பயாலஜி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி பார்க்கலாம். செல்கள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு டேஷ். அப்ப செல்லை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைட்டாலஜி அப்படின்றது சரியான விடையா இருக்கும். அப்போ பாக்டீரியாவை பத்தி படிக்கக்கூடியது பாக்டீரியாலஜி, வைரஸை பத்தி படிச்சா வைராலஜி. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பூஞ்சையை பத்தி தனியா படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மைக்காலஜி. அதே போல பாசி ஆல்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாசிகளை பத்தி படிச்சா ஆல்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையுமே கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? செல்லின் ஆற்றல் மையமாக அறியப்படுவது எது? செல்லினுடைய ஆற்றல் மையம் dash or known as the powerhouse of the cell. அப்போ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதுதான் செல்லினுடைய ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது உணவு தொழிற்சாலை ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது பசுங்கணிகத்தை வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த கணிகத்தில் இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம செல்லினுடைய மூளை அனைத்துமே கட்டுப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நியூக்ளியஸ், உட்கருவு வந்து சொல்லப்படக்கூடியதா இருக்கு. செல்லின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து மூன்றாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பின்வரும் உறுப்புகளில் எது செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது? which of the following organs is called suicidal bags of the cell அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இந்த சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா எது ஆன்சரா வரும் அப்படின்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த லைசோசோமை பத்தின கூடுதலான தகவல் என்னன்னா இது தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட், அதாவது முதன்மையான செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது அழிக்கும் படை வீரர்கள் டெமாலிஷ் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. துப்புரவாளர்கள் ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இத்தகைய அடிஷனலா இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் கொண்டதாதான் இந்த லைசோசோம்ஸ் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து which regulate functions activities of the cell. செல்லின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். செல்லினுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது, இப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துவது, நம்ம செயலெல்லாம் கட்டுப்படுத்துவது எல்லாமே எது? நம்மளுடைய மூளை. அதே போலதான் செல்லினுடைய மூளையாக கருதப்படக்கூடிய நியூக்ளியஸ், அதாவது உட்கருவதான் அதனுடைய நேமா நம்ம பார்க்கிறோம். நியூக்ளியஸ் அது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதா அப்படியே கொடுக்கலாம், உட்கருன்னு சொல்லப்படக்கூடியதா. அப்ப இதுக்கு ஆன்சர் அது உட்கரு. இந்த உட்கரு வந்து செல்லின் மூளை, கட்டுப்பாட்டு மையம், இது போன்ற நிறைய நேம்ஸ் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து ஐந்தாவது கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் ஐந்தாவது கேட்கப்படக்கூடியது என்ன கேட்கிறாங்க? தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டையும் முன்னுகின்ற விலங்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்துண்ணிகள். அவ்வளவுதான். இது நமக்கு ஒரு பேசிக்காவே தெரியக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அனைத்துண்ணிகள் மனிதன், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது காகம், நாய், இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். அனைத்தையும் தாவரத்தையும் முன்னும், அடுத்து பார்க்கும்போது விலங்கையும் முன்னும் அப்படின்றது போல இருக்கக்கூடியது அனைத்துண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். அடுத்து பூஞ்சையினுடைய செல் சுவர் டேஸால் ஆனது. த ஃபங்கல் செல் வாஸ் மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கைட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூஞ்சையினுடைய செல் சுவர். இந்த செல் சுவர்ன்றது எதனால எதுக்கு இருக்கும் அப்படின்னா தாவர செல்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதுதான் செல் சுவர். கடைசியா இருக்கக்கூடிய செல் சவ்வுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய லேயர் விலங்கு செல்களுக்கு காணப்படாது. இந்த பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பச்சையமற்ற உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பச்சையமுள்ள ஒரு செல் உயிரினம் கிளாமிடாமோனஸ் அப்படின்றது வந்து கூடுதலான தகவல். இது மட்டும் இல்லாம பூஞ்சையினுடைய உடலம், அந்த பாடியை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தாலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்வு கண்ணோட்டத்துல நன்மை பயக்கக்கூடியதா அமையும். அதடுத்து பார்க்கும் பொழுது செவன்த் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது கூட்டு வாழ்க்கை உறவை காட்டுகிறது? லைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரியப்பட்டதுதான். அதை எடுத்து பார்க்கும்போது எய்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது
என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்வரும் எந்த தாவரம் குழுக்கள் திறந்த விதைகளை தாங்குகிறது? திறந்த விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது ஜிம்னோஸ்பெம்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது திறந்த விதைகள். இந்த ஜிம்னோஸ்பெம்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கனிகளை உருவாக்காது. சைகஸ் இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளா சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? இது ஃப்ரூட்ஸை உருவாக்காது. அடுத்து பார்க்கும் பொழுது 9th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். செல் கோட்பாட்டை முன்வைத்த விஞ்ஞானியினுடைய பெயர். சரிங்களா? நேம் த சயின்டிஸ்ட் ஹூ ப்ரொபோஸ்ட் த செல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஆன்சர் ஏ அப்படின்றது அதுக்கு ஆன்சரா வருது. ஸ்டீல்டன், அதாவது ஸ்லீடன் மற்றும் ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த அறிவியல் அறிஞர் தான் செல் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டை, செல் தியரியை உருவாக்கி அதை முன்மொழிந்தவர் அவர் தான். அதை எடுத்து பார்க்கும் பொழுது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரால் மைட்ரோகாண்ட்ரியா என்ற சொல் உருவாக்கப்பட்டது அப்படின்னா காரல் ஃபெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த நபரால தான், இந்த அறிவியல் அறிஞர்களால ஏற்படுத்தப்பட்டதா இருக்கு. அடுத்து 11th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். மைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது எதை படிக்கக்கூடியது? சரிங்களா? அதாவது பாக்டீரியா பத்தி படிச்சா பாக்டீரியாலஜி, வைரஸை பத்தி படிச்சா வைரலஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தோம். மைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பூஞ்சையை பத்தி படிக்கக்கூடியது தான். இந்த பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது மனிதனுடைய உடல்ல அதாவது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா பார்க்கப்படுது. இந்த பூஞ்சை ஒரு செல்லாம் இருக்குது, பல செல்லா இருள் நிறைந்த சூழல்ல வளரக்கூடியதா இருக்கு. ஒரு செல் பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிளா ஈஸ்ட நம்ம சொல்றோம். அதை எடுத்து பார்க்கும்போது பல செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெனிசிலியம் அகாரிகஸ் நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எடுத்து பார்க்கும்போது 12th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். உயிரினத்தின் மிகச்சிறிய அலகு செல். ஏன்னா இதனுடைய விரிவாக்கம் என்னன்னா செல்களால் ஆனதுதான், பல செல்களால் இணைந்து ஆனதுதான் திசு, திசுக்களால் ஆனதுதான் உறுப்பு, உறுப்புகளால் ஆனதுதான் உறுப்பு மண்டலம். ஸோ இதுதான் நம்ம 1 by 1 பார்க்கிறோம். அதுல இருக்கக்கூடியதுல மிக சிறியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது செல்லை பத்தி நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து எது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 12th கொஸ்டினை தொடர்ந்து 13th கொஸ்டின். இந்த 13th கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைட்டோபிளாசம் என்பது ஜெல்லி போன்ற திரவமாகும். இது டேஷ் இடையில் காணப்படும். நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு புரிதலோடு ஏற்படுத்திக்கலாம். இதுதான் செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த செல்லுக்கு அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடியது செல் சவ், செல் மெம்பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது செல் சவ்வு. இந்த அதுவும் வெளியே இருக்கக்கூடியது செல் சுவர், தாவரத்துல மட்டுமே காணப்படக்கூடியது செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செல் சுவர், செல் வால் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடியது. இது மையத்தில் இருக்கக்கூடியது உட்கரு, உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உட்கருவை சுற்றி, உட்கருவுக்கு வெளியே, உட்கருனா உட்கருவுக்கு வெளியே ஜெல்லி போன்ற இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த சைட்டோபிளாசத்துக்கும் உட்கருவுக்கும் இதுக்கு இடையில இது ஃபுல்லாமே சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது சைட்டோபிளாசம். அப்ப இது என்னது? செல் சவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த சைட்டோபிளாசம். எதுக்கு எது இருக்கக்கூடியது? உட்கருவுக்கும் செல் சவ்வுக்கும் இடைப்பட்டது. அப்ப ஆன்சர் என்ன வருது? உட்கருவுக்கும் செல் சவ்வுக்கும் இடைப்பட்டது. நியூக்ளியஸ் அண்ட் செல் மெம்பரன்ஸ் இன்பிட்வீனா இருக்கக்கூடியதுதான் என்னது? சைட்டோபிளாசம். நீர் அல்லது ஜெல்லி போன்ற ஒரு அமைப்புல காணப்படக்கூடியதா இது காணப்படுது. அதுக்கடுத்து இதை தொடர்ந்து 14வது வினாக்கு நம்ம செல்ல இருக்கோம். 14வது வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புரோட்டோபிளாசம் என்ற சொல்ல உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜோஹான் சுவேஷகர் புக்கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஆப்ஷன் பி அப்படின்றதா இதுக்கு உண்டான சரியான விடை. ஃபர்ஸ்ட் புரோட்டோபிளாசம் அப்படின்றது என்ன? சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம்னா என்னன்னா இந்த புரோட்டோபிளாசம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது செல் சுவர்ன்றது வெளியே இருக்கும், அதுக்கு உள்ள இருக்குது செல் சவ்வு, உட்கரு, உட்கருவை சுத்தி இருக்கக்கூடியதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த புரோட்டோபிளாசம் உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியேயும் காணப்படக்கூடியதுதான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. ஸோ புரோட்டோபிளாசம் அப்படின்றதுடைய கூடுதல் தகவலோட நம்ம பார்த்தோம்.
இதை தொடர்ந்து 15வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செல்லின் மூளை, கட்டுப்பாட்டு மையம், இது மாதிரி எதை கேட்டாலுமே சரி, செல்லின் மாஸ்டர், இது மாதிரி எதை கேட்டாலுமே உட்கரு தான், நியூக்ளியஸ் தான். அதான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க செல்லின் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னது, இப்ப நம்மளை கட்டுப்படுறது நம்மளுடைய மாஸ்டர் அப்படின்னா நம்மளுடைய மூளை தான், மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ என்னது, which cell is the called the master of the cell அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, மாஸ்டர் செல் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உட்கரு. சரிங்களா? நியூக்ளியஸ் தான், கட்டுப்பாட்டு மையம், இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம முன்னர் இருந்த வினாக்களையும் இதை பத்தி நம்ம டிஸ்கஷன் நம்ம பார்த்துட்டோம். அதை எடுத்து பார்க்கும்போது 16வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பின்வரும் உறுப்புகளில் இது செல் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். செல் புரத தொழிற்சாலை, உணவு தொழிற்சாலை அப்படின்றது பசுங்கணிக்க தேவை, கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது உட்கரு வந்துடுது. இந்த புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே ரைபோசோம் வந்துடும், ரைபோசோம். அதே லைசோசோம்ன்றது பார்க்கும்போது தற்கொலை பைகள், செரிமான பகுதி, முதன்மை செரிமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ரைபோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது ஆற்றல் மையம், மைட்டோகாண்ட்ரியா, இது மாதிரிலாம் நம்ம பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி, ரைபோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. 17வது கொஸ்டின், ஹூ டிஸ்கவர்ட் எ செல்? செல் அப்படின்றத டிஸ்கவர் பண்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். அந்த புரிதல் இருந்து ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படவர் தான் இந்த செல் அப்படின்றத ஒரு கான்செப்டை வந்து டிஸ்கவர் பண்றவர். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது 18வது கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். 18வது என்னன்னா பின்னொன்றில் எது செல்லுலார் உயிரினத்திற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புரோட்டோசோவா. இந்த புரோட்டோசோவா அப்படின்றத அதுக்கு உண்டான சிறந்த ஒரு விடையா நம்ம பார்க்கிறோம். புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது மனிதனுடைய உடல்ல கிட்டத்தட்ட 15 வகையான புரோட்டோசோவா இனங்கள் வாழ்ந்து அவனுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடியதா காணப்படுது. புரோட்டோசோவாவை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னா புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த புரோட்டோசோவால் ஏற்படக்கூடியதுதான் ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது அமீபியாசிஸ், அதுக்கடுத்து காலா ஆசார், இது மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய நோய்களா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் என்ன, பாலூட்டிகள் எத்தனை இதய அறைகள் உள்ளன? சரிங்களா? how many heart chambers do mammals have அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பாலூட்டிகள் அப்படின்னாலே 4 தான். இதை பத்தின ஒரு கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 அறைகள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபிஷ், மீன் வந்துடும். 3 அறைகள் அப்படின்னா இருவாழ்விகள் வந்துடும். அந்த இருவாழ்விகள்ல கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா தவளை, தேரை, சாலமண்டர், அதாவது வி ஷேப்ல இருக்கக்கூடிய வாய் அமைப்பை கொண்டதை வந்து சாலமண்டர் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது 3 அறைகள். சார் அப்ப முதலை இருவாழ்வி கிடையாது, அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஊர்வன இனத்தை வந்து சார்ந்த வகைப்பாட்டியல்ல வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. அதடுத்து 4 இதய அறைகள் கொண்டது பறவை, பாலூட்டி, மனிதன், இது போல எல்லாமே பார்க்கும் பொழுது 4 இதய அறைகள், முழுமையான 4 இதய அறைகள் கொண்டதா இருக்குது. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, இது முதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது, பாம்பு, இது மாதிரி இருக்கக்கூடிய ஊர்வன அப்படின்றது எல்லாமே பார்க்கும் பொழுது 4 இதய அறைகள், ஆனால் 4 முழுமையற்ற இதய அறைகள் கொண்டதா வந்து பார்க்கப்படுது. அதடுத்து 20வது கொஸ்டின், பெனிசிலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இந்த பெனிசிலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட போகக்கூடியது எதிலிருந்து? பெனிசிலியம் ஒரு டேஷ் ஆகும், பூஞ்சை. பெனிசிலியம் வந்து என்னது? பூஞ்சை, ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? அலெக்சாண்டர் பிளமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பெனிசிலியம் நோடேட்டம் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இது. இந்த பூஞ்சையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெனிசிலியம் அப்படின்றது உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது வந்து ஒரு தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எகிப்தியர்கள் ரொட்டி, அதாவது இந்த பிரெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பூஞ்சையை வந்து காயத்திற்கு மருந்தாக ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தினார்கள் அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதடுத்து 20 முடிஞ்சு 21வது கொஸ்டின் நம்ம பார்க்க இருக்கோம். 21 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது டெரிட்டோபைட்டுகள் டேஷ் ஆகும். டெரிட்டோபைட்ஸ் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விதைகள் அற்ற வாஸ்குலர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆப்ஷன் பி, சீட்லெஸ் வாஸ்குலர் பிளான்ட். சரி, ஓகே. இது இந்த டெரிட்டோபைட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயோபைட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெரிட்டோபைட் அப்படின்றது நில தாவரங்கள்.
அதே போல பிரயோபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய இருவாழ்வி தாவரங்கள். இது உண்மை நில தாவரங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படக்கூடியது. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நன்மை பயக்கும். அதற்கடுத்து 21 முடிஞ்சு 22வது கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது டேஷின் இனப்பெருக்க பாகங்கள் பூவில் அமைந்துள்ளன. என்னது? ஆஞ்சியோஸ்பெர்ம் தான் அதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அதனால கனிகள் உருவாக்குவது இல்லை அப்படின்றது நம்ம முன்னர் இருக்க அந்த வினாக்களை நம்ம பார்த்துருக்கோம். அதடுத்து பார்க்கும் பொழுது 23 ஒரு தாவரத்தின் தாவர பாகங்கள் டேஷ் ஆகும். தாவர பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இது இருக்கிறது எல்லாமே தாவர பாகம் தான் சார். பூவெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாசி எடுத்துக்கலாம், ஆல்காக்கள் சொல்றது, அதுல பூவெல்லாம் இருக்காது. அப்போ எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடியது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வேர், தண்டு, இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்போ ஆப்ஷன் ஏன்றது இதுக்கு மிகச் சரியான ஒரு படிதா கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது 24வது உயிருள்ள செல்லின் முழு உள்ளடக்கமும் டேஷ் என்று அறியப்படுகிறது. இதில் சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸ் ஆகியவை அடங்கும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நியூக்ளியஸ்லயும் இருக்கும், அதே போல உட்கருவிலும் இருக்கும், சைட்டோபிளாசம். அப்ப ரெண்டுத்திலுமே இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம் தான். அதுக்குண்டான சரியான விடை புரோட்டோபிளாசம். ஆன்சர் புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல் சுவர் பார்க்கும்போது புரோட்டோபிளாசம் அப்படின்றது பாதுகாக்கும். அதாவது தாவர செல்கள் இருக்கக்கூடியது, சரிங்களா? தாவர செல்கள் இருக்கக்கூடிய அந்த செல் சுவர், செல் வால் அப்படின்றது எதை மட்டுமே காயங்கள் இருந்து பாதுகாக்கும் அப்படின்னா புரோட்டோபிளாசத்தை காயங்கள் இருந்து பாதுகாக்கக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். அடுத்து 25வது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பின்னொன்றில் எந்த விட்டமின் குறைபாடு ரத்தம் உறைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும்? விட்டமின் கே, சரிங்களா? குயினோனில் இருந்து பெறப்படக்கூடிய விட்டமின் கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ரத்தம் உறைதலை ஏற்படுத்தாதல். அது ரொம்ப ஒரு டிலே கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? விட்டமின் கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்ப விட்டமின் டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குழந்தைகள்ல எலும்பு ரொம்ப பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிக்கட்ஸ் அப்படின்றக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடியது தான் டி. கால்சிபரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது இது அறிவியல் பெயர். அடுத்து விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பெயர். அதற்கு 2 விதமான நோய்களை பெரும்பாலும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நிக்டோலேபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய மாலைக்கண் நோயை ஏற்படுத்தும். சீரோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஸ்கேலி ஸ்கின் டிசீஸ், கண்களை சுற்றி காணப்படக்கூடிய தோல் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றதுதான் விட்டமின் ஏ குறைபாட்டு நோய்களா நம்ம பார்க்கிறோம். அதடுத்து பார்க்கும்பொழுது விட்டமின் சி, விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதுடைய அறிவியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி அப்படின்ற நோயை ஏற்படுத்தும். பல்லீரல்கள்ல ரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறிகளுடன் தென்படக்கூடிய ஒரு நோயா நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை பத்தின டிஸ்கஷன் நம்ம பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து 26வது கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். 26வது கொஸ்டின் பின்னொன்றில் எது கால்சிபரால் என்று அழைக்கப்படுகிறது? கால்சிபரால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கால்சியம் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய விட்டமின் டி குழந்தைகள் ரிக்கட்ஸ் நோய், எலும்பு பலவீனம், கபட்டைக்கால் நோய், இது மாதிரி சொல்லிட்டு சொல்லக்கூடிய அறிகுறிகளுடன் தென்படக்கூடியது. அப்போ இதுக்கு சரியான விடை எது? விட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்போ விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தக்கூடியது. புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடியது என்ன நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மரஸ்மஸ் குவாஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது 1 to 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உப்பிய வயிறு மற்றும் வயிற்றுப்போக்குடன் கூடிய ஒரு அறிகுறிகளுடன் தென்படும். மரஸ்மஸ் அப்படின்றது 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், இது மெலிந்த உடல் மற்றும் வளர்ச்சியிலே ரொம்ப குறைபாடுடைய குழந்தைகள், வளர்ச்சி அதாவது உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ரொம்ப குறைபாடுள்ள ஒரு குழந்தைகளா காணப்படக்கூடியது தான் இந்த புரத குறைபாடு. அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஃபோலிக் அமிலம் அப்படின்றது B9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இது கருவினுடைய வளர்ச்சிக்கு சென்றடையக்கூடிய ரத்தம் மற்றும் மூளை வளர்ச்சி இது சம்பந்தமான அனைத்து விதமான பிரதான ஊட்டப்பொருட்களை வழங்கக்கூடியதுதான் ஃபோலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்போ அதுக்கு ஆன்சர் விட்டமின் டி அப்படின்றது. அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கும்போது ஸ்கர்வி எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது? நம்ம இப்பதான் டிஸ்கஷன் பண்ணோம். ஸ்கர்வி அப்படின்றது விட்டமின் சி குறைபாடு. அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. விட்டமின் ஏ உடைய பெயர் என்ன? ரெட்டினால். விட்டமின் பி உடைய பெயர் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீரில் கரையும் விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பி சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இதுல B1 B2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்து விட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கால்சியம் பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய கால்சிபரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நோய்.
அடுத்து 28வது பின்னூற்றில் இது நீரில் கரையக்கூடிய விட்டமின். அதாவது இந்த நீரில் கரையக்கூடிய விட்டமின் டாக்டர் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்ற வார்த்தை வந்து முதல்ல உருவாக்குறாரு. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் வந்து விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இந்த விட்டமின் வந்து மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டப்பொருள் தான் என்னது உணவில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதுதான் இந்த டாக்டர் ஃபன்கால சொல்லப்பட்டது. இது உடல் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் தேவைகளுக்கு வந்து பயன்படக்கூடியதுதான் இந்த விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. 2 வகையா பிரிக்கப்படும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ADEK அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அடுத்து பார்க்கும்போது நீரில் கரையக்கூடிய விட்டமின் B1 B2 B3 இது சார்ந்த அப்படியே பில வரக்கூடியது B ஆக்சுவலா. அடுத்து பார்க்கும்போது C இது எல்லாமே பார்க்கும்போது நீரில் கரையக்கூடிய விட்டமினா நம்ம பார்க்குறோம். சோ அப்போ இதுல ஆன்சர் என்ன? நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது BC. அப்போ விட்டமின் B அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் அதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்குறோம். 29th question. Which of the following is communicable disease? கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இப்போ நோய்களை பார்க்கும்போது 2 விதமா பிரிக்கலாம். அதாவது பிறவி நோய், பெறப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? கன்ஜென்ஷனல் டிசீஸ், அக்யூர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுல பார்க்கும்போது கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுல தட்டம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது மட்டும்தான் கம்யூனிகபிள் டிசீஸ், நீர்த்திவளைகளாலும் நேரடி தொடர்பாலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பின்னொன்றில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் அடையாளம் காணும். நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நீரில் இது கரையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது B, C, தொடர்ந்து எல்லாமே இருக்கக்கூடியது. அப்போ B அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய B1. சரிங்களா? டியை பத்தி ஈயை பத்தி நம்ம பார்க்கல. விட்டமின் ஈன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டோகோபெரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது மலட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு குறைபாட்டு நோயா நம்ம பார்க்கப்படக்கூடியதா இருக்கு. அடுத்து 31வது கொஸ்டின். விட்டமின் ஏ ரிலேட்டட் டு விட்டமின் ஏ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெட்டினால், கோபாலமைன், சைனோ கோபாலமைன். ஆக்சுவலா அதோடைய முழு பேர் நம்ம பார்க்கும்போது சைனோ கோபாலமைன், B12, அஸ்கார்பிக் சி. சரிங்களா? அமினோ அமிலம். சரிங்களா? சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த புரோட்டீன் இஸ் கால்ட் அமினோ ஆசிட்ஸ். அதாவது புரதத்தினுடைய எளிய வடிவம் தான் அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உணவிலிருந்து பெறப்படக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து 32வது கொஸ்டின். நமது கண்களை சுற்றியும் சருமத்தின் ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் விட்டமின் ஏ. சரிங்களா? விட்டமின் ஈயை பத்தியும் பியை பத்தியும் டியை பத்தியும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 33வது கொஸ்டின். 33வது கொஸ்டின் அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, இது மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ அந்த பேர் பார்த்தாலே மூட்டுகளை தொடர்பான ஒரு நோய் தான். ஸோ இதுல எந்த விதமான ஐயப்பாடுகளுமே கிடையாது. அடுத்து பார்க்கும்பொழுது 34வது கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லுவோம்? ஆந்த்ராக்ஸ் டேஷால் ஏற்படுகிறது. ஆந்த்ராக்ஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராபர்ட் கோச் அவர்களால செம்மறி ஆற்றிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா நோய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதோடைய கூடுதல் தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது என்னது? ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நோய் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடியது. அதுக்கடுத்து பார்ப்போம் 35வது ரத்த சோகை நோய்க்கு காரணம் என்ன? ரத்த சோகை நோயினால என்னது? அவங்களுக்கு வந்து ரத்த சிவப்பணுக்களுடைய அந்த அமைப்பு வந்து ரொம்ப குறைபாடா இருக்கக்கூடியது, அதுல சிக்கல் ஏற்படக்கூடியது. அப்போ ரத்த சிவப்பணு அப்ப என்னது? ரெட் பிளட் செல்லினுடைய குறைபாடு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ரத்த தட்டுகள் குறைபாட்டால் ரத்த முறுதல் வந்து ஏற்படாது. WBC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிடும். ஸோ இதுதான் அதனுடைய கூடுதலான தகவல். அடுத்து பார்க்கும்பொழுது 36வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது காச நோய்க்கு எதிராக எந்த தடுப்பூசி முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது BCG தான் டியூபர்குலோசிஸுக்கு எதிர்ப்பாக பயன்படக்கூடியதா நம்ம பார்க்கணும். DPT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது முத்தடுப்பு ஊசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. டிப்திரியா அதாவது கக்குவான், இரும்பல், ரணஜன்னி, டிப்திரியா இது மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு போடப்படக்கூடியது. அதடுத்து வெரிசெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வெரிசெல்லா அப்படின்றது வெரிசெல்லா ஜோஸ்டர் அம்மையை நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்கடுத்து இந்த HIV அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? ஸோ இதை பத்தின ஒரு புரிதல். அது கேன்சர் வந்து BCG அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பேசிலஸ். அதுக்கடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் எந்த நோயுடன் தொடர்புடையது? ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது எலும்பு. சரிங்களா? எலும்புடன் தொடர்புடையக்கூடிய ஒரு நோய். அதுக்கடுத்து 38வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது which of these people developed the polio vaccine அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இவர்களில் யார் போலியோ தடுப்பு மருந்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஆன்சர் வந்து ஜோனாஸ் எட்வர்ட் சால்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவர் தான். அதுக்கடுத்து இந்த ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவர் வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர். மேரி கியூரி கதிரியக்க நிகழ்வு மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவருங்க. அந்த இயற்பியல் வேதியியலாளர் பார்க்கும் பொழுது விச் பிளண்ட்ல இருந்து கதிரியக்க நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டும் அதுக்கடுத்து ரேடியம் அப்படின்ற நிகழ்வு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நோபல் பரிசு பெற்றவங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த கியூரி அப்படின்ற அழகு வந்து தொன்மையான அழகு கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கு அணுக்கரு இயற்பியல்ல. அதுக்கடுத்து பார்க்கும்போது லூயி பாஸ்டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இவங்க நொதித்தல் அப்படின்ற செயலை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து பார்க்கும்போது வெறிநாய் கடிக்கு உண்டான சிகிச்சை மருந்தை கண்டுபிடிச்சதுல முக்கியமா திகழக்கூடிய அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து 39வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னோற்றில் எது பொருத்தமான உணவு சங்கிலி உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யக்கூடியது அது வந்து தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்கு. ஸோ ஆப்ஷன் ஏன்றது அதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்குறோம். இது உணவு சங்கிலி ரொம்ப எளிமையான கொஸ்டின். இது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் இதை ஆன்சர் பண்ணிடலாம். 40வது கொஸ்டின் என்னது ஃப்ளோரா மற்றும் ஃபானா என்பது தாவரத்தையும் விலங்கையும் குறிக்கக்கூடியதுதான். அந்த ஒரு பெயர் அறிவியல் ரீதியா குறிக்கக்கூடிய தாவரத்தையும் விலங்கையும் குறிக்கக்கூடியதுதான். இதை தொடர்ந்து நம்ம எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எந்த செல் உறுப்பு வெளிப்புற பொருள் மற்றும் குறைபாடு உள்ள செல் உறுப்புகளை ஜீரணித்து செல்லை சுத்தமாக வைத்திருக்க பயன்படுகிறது. ஒண்ணும் கிடையாது. டைஜஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஜீரணிக்கிறது செரிமானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? தற்கொலை பைகள், துப்புரவாளர்கள், அழிக்கும் படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய லைசோசோம் வந்து நம்ம நினைவுக்கு வந்துடணும். சரிங்களா? மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அப்போ லைசோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது அது வந்து சிறந்த விடையா வந்து காணப்படுது. அதுக்கடுத்து 42வது கொஸ்டின் 42வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தாவரங்களின் நிறம் பச்சை நிறத்தில் இருப்பதற்கான காரணம் குளோரோஃபில். அந்த கணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது 3 வகையா பிரியும். என்ன அப்படின்னு சொல்லி பச்சை கணிகம், வெளிர் கணிகம், அதுக்கடுத்து பச்சை கணிகம் அதான் பசுங்கணிகம், அதுக்கடுத்து பார்க்கும்போது வண்ண கணிகம். இந்த கணிகத்துல வெளிர் கணிகம் அப்படின்னு ஸ்டார்ச்சையும் புரதத்தையும் சேர்த்து சேமித்து வைக்கக்கூடியது அதுதான். அதுக்கடுத்து பார்க்கும்போது பசுங்கணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாவரத்தினுடைய இலைகளுக்கும் தாவரத்துக்கும் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அதடுத்து வண்ண கணிகங்கள் பச்சை கலர் நீங்களாக மற்ற எல்லா கலரும் கொடுக்கக்கூடியது. கனிகளுக்கும் மலர்களுக்கும் நிறத்தை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இருக்கு. ஸோ அதுதான் இந்த குளோரோஃபில் அப்படின்ற நிறம் இருக்கிறதாலதான் தாவரங்கள் பச்சையா இருக்கு. நம்முடைய உடல் மனிதனுடைய ரத்தம் வந்து சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரம்பி. அது நமக்கு தெரிஞ்சதுதான் ஒன்ஸ் ரீகாலுக்காக சொல்லப்பட்டது. அடுத்து பார்க்கும்போது கோபாலமைன் என்பது விட்டமின் டேஷின் அறிவியல் பெயர். என்ன கோபாலமைன்? சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. என்னது? விட்டமின் B12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. விட்டமின் B1 அப்படின்னா தயமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. சி அப்படின்னா அஸ்கார்பிக், இ அப்படின்னா டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதுக்கடுத்து 44வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பி காம்ப்ளெக்ஸ் குழுவின் நியாசின் ஒரு விட்டமின் குறைபாட்டு நோயை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? டிஃபிஷியன்சி ஆஃப் சரிங்களா நியாசின் அந்த விட்டமின் அப்படின்றது என்ன நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நியாசின் அப்படின்னா பெல்லாகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? அப்போ நியாசின் இது என்ன விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட போதுன்னா B3 என்னது B3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியதுதான் நியாசின் பெல்லகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. இதனுடைய அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் லிப்ஸ் உதடுகள் வந்து வீங்க நிலையிலும் பார்க்கும்பொழுது ஓரங்களில் வந்து பிளவு பற்றும் அதை எடுத்து பார்க்கும்போது ஞாபக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு. அதே போல மரஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது வந்து 1 வயதுக்குட்பட்ட குழந்தை புரத குறைபாட்டில் ஏற்படக்கூடியது. ரிக்கெட்ஸ் அப்படின்றது விட்டமின் D குறைபாட்டால் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. அதடுத்து இரவு குருட்டு நைட் பிளைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது விட்டமின் A குறைபாடு ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதடுத்து 45வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை. சரிங்களா? இந்தியா ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து எங்க அப்படின்னு சொல்லணும்னா ரிஷிகேஷ்
அதான் அந்த எந்த ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எய்ம்ஸ் அப்படின்றது. இது வந்து பேசிக்கா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ரிஷிகேஷ் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. அதை எடுத்து பார்க்கும்பொழுது 46வது கொஸ்டின், உலக குத்துச்சண்டை கூட்டமைப்பில் சூப்பர் சரிங்களா ஃபெதர்வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய உலக பட்டத்தை வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மன்தீப் ஜங்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டு வீரர் தான். அதடுத்து பார்க்கும் பொழுது 47வது, எந்த நாள் தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? விச் டே இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியது. நவம்பர் 11 அப்படின்றது அனைவரும் அறிந்தது தான். நவம்பர் 11 தான் அதனால அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 48வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கத்தாரின் தோஹாவில் நடந்த IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யார் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பங்கஜ் அத்வானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடியவர் தான் அந்த பட்டத்துக்கு உண்டான சொந்தக்காரர். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது 49வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நாவலுக்காக 2024 புக்கர் பரிசை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சமந்தா ஹார்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் தான் அந்த பரிசுக்கு சொந்தக்காரர். அதடுத்து பார்க்கும் பொழுது கடைசியா இருக்கக்கூடிய 50வது கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 50வது, அதாவது 14வது ஹாக்கி இந்திய சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் 2024 எந்த மாநில அணி வந்து வென்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது which states team won the 14th Hockey India Senior Men National Championship 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒடிசா. அதுக்கு உண்டான சரியான விடை வந்து ஒடிசா. ஸோ இன்னைக்கு பயாலஜி டாபிக்ல டிஸ்கஷன் பண்ண 50 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.